ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ் ஹோம்மேட் எசென்ஷியல். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை வச்சு ஹெர்பல் ஹேர் ஆயில் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 லிட்டர் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். அதோட கூட கொஞ்சம் மருதாணி, கொஞ்சம் அவுரி இலை, கொஞ்சம் வெள்ளை கரிசலாங்கண்ணி, நல்லா துளிராக இருக்கிற வேப்பிலை, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, வெந்தயம், ஓரிதழ் செம்பருத்தி பூ, கொஞ்சம் சிறுவெங்காயம், கொஞ்சம் நெல்லிக்காய், கொஞ்சம் அலோவேரா. இந்த செம்பருத்தி பூவில் இருக்கிற அந்த மகரந்தத்தெல்லாம் எடுத்துகிட்டு அந்த இதழ்களை மட்டும்தான் சேர்க்கணும். அதோடு கூட கொஞ்சம் வேம்பாளப்பட்டை எல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம எடுத்து வச்ச இலைகளெல்லாம் நல்லா கழுவி சேர்த்துக்கலாம். எல்லா இலையும் தண்ணியில் சேர்த்து நல்லா கழுவி தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்போ நமக்கு தேவையான பொருள்கள் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் வச்சு நல்லா காய வச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் தீயை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சதெல்லாம் சேர்க்கலாம். முதல்ல எல்லா இலைகளையும் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ சேர்க்குறேன். அதுக்கப்புறம் அந்த அலோவேரா, சிறுவெங்காயம், நெல்லிக்காய் அதெல்லாம் சேர்க்குறேன். நல்லா கொதித்து அதனுடைய எசன்ஸ் மொத்தமாக எண்ணெயில் இறங்கணும். வெந்தயம் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச வேம்பாளப்பட்டையை சேர்த்துடலாம். இந்த வேம்பாளப்பட்டை தான் எண்ணெய்க்கு நிறத்தை கொடுக்குது. நல்ல குளிர்ச்சியாகவும் இருக்கும். நம்ம சேர்த்துருக்கிற எல்லா மூலிகைகளும் வேர்க்கால்களை நல்லா வலுவாக்கி நல்லா முடி வளர உதவும். நல்லா கருமையாகவும் இருக்கும். அவுரி இலையெல்லாம் நல்லா சேர்த்துருக்கோம். நல்லா ஒரு 20 நிமிஷம் போல் காய வச்சுட்டு அப்படியே மூடி வச்சிடணும். ஒரு நாள் போல் வச்சுட்டு அதுக்கப்புறம் வெடிக்கட்டி நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வாங்கி உபயோகித்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். See you again.